வணக்கம் நண்பர்களே. ஒரு நாட்டினுடைய எல்லை என்பது என்ன? அந்த எல்லையை காப்பதற்கு இராணுவம் என்ற அமைப்பு நமக்கு இருப்பது அவசியமா? எல்லைகளை நாம் ஏன் வரையறுத்து கொண்டோம்? ஒரு தேசத்தின் புவியியல் எல்லைகள், புவி சார்ந்த எல்லைகள். ஒரு தேசம் தன்னுடைய எல்லையாக ஒன்றை அறிவிக்கிறது, ஒரு நிலப்பகுதியை. அந்த நிலப்பகுதிக்கும் அண்டை நாடுகளுக்கும் இடையே கூட அதில் சர்ச்சை எழுகிறது. இந்த எல்லை கோடு உனக்கு இந்த எல்லைக்கோடு சரியில்லை, என்னுடைய பகுதியும் அங்கே இருக்குது, இல்லை ஏன் அங்கே இருக்குது. தன்னுடைய இடம் என்று, தன்னுடைய பூமி என்று, தன்னுடைய இடமாக இந்த பூமியில் ஒரு இடத்தை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு இனத்திற்கு எப்படி அடிப்படை உரிமை வருகிறது? நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் இங்கு வாழ்ந்தோம். நாங்கள் என்றால் யார்? ஒரு குறிப்பிட்ட குறியீடு கொண்ட மக்கள் வாழ்ந்தவர்கள். நாங்கள் இந்த இடத்தில் நெடுங்காலமாக வாழ்ந்தோம், இங்கெல்லாம் பயிர் செய்தோம், இங்கெல்லாம் நாங்கள் வாழ்வியல் நடத்தினோம், அதனால் இந்த பகுதி எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் சொல்கிறாங்க, ஒரு தேசத்து மக்கள். இந்த தேசம் குறிப்பிட்ட பிரதேசங்கள் தேசமாக மாறுகிறது. பின்பு எல்லை அமைத்துக் கொண்டார்கள். எல்லை அமைப்பதில் முன்ன பின்ன இருக்கிற பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னா அது ஒரு பக்கம். ஆனால் அதற்காக ஒருவர் நாங்கள் கொன்று விடுவோம் என்ற ஒரு அச்சுறுத்தல் இருப்பதால் தான் இராணுவம் வருகிறது. நான் ஏன் இவ்வளோ விரிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இராணுவம் பலம் பொருந்திய ஒரு அமைப்பு. எந்த நாட்டு இராணுவமாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது இறையாண்மை கொண்ட இராணுவ அமைப்புகள், ஆயுதம் ஏந்திய குழுக்களை அல்ல. தயவு செய்து குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். இதை குறித்து நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கலாம். ஆயுதம் ஏந்திய குழுக்களை நான் சொல்லவில்லை, ஆனால் ஒரு பயிற்சி பெற்ற இறையாண்மை கொண்ட ஒரு இராணுவம், மிகப்பெரிய மனித வலிமை கொண்டது, மனித ஆற்றலை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வலிமை கொண்ட ஒரு இராணுவம். மனித ஆற்றல் என்றால் சாதாரணமாக இல்லை. மனித ஆற்றலை பயன்படுத்தி ஒரு பிரதேசத்தை காக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருப்பவர்கள் அந்த மனித ஆற்றலை பயன்படுத்துவதற்கு வேறு வகையான தேவைகள் இருக்கிறது. ஆனால் எல்லையில் எப்பொழுதுமே ஒரே குறிக்கோளோடு அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அல்லது காத்திருக்க வேண்டும். எதிரி என்பது என்ன? அண்டை நாடு. யாராவது வந்து விடுவார்கள், சரி, வான்வழியாக வந்து விடுவார்களோ என்று விமானப்படை, நீர்ப்பரப்பின் வழியாக வந்து விடுவார்களோ என்று கப்பல் படை, தரை வழியாக வந்து விடுவார்களோ என்று தரைப்படை. நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த முப்படைகளையும் பராமரிப்பதற்கு நம்மளுடைய வரி வருவாயில் பெரும் பகுதியை செலவழிக்கிறோம். அப்போது இந்த அமைப்பு தேவையா அப்படிங்கிற ஒரு அடிப்படை சந்தேகம். இந்த அமைப்பு தேவையில்லையா? இன்னும் இராணுவம் வேண்டாம்னு சொல்கிறீங்க, இவருக்கு தேசப்பற்று இல்லையா, அல்லது வேறு எதுவும் புத்தியெல்லாம் பேசுகிறாரா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் கேட்கிறேன், உங்களுடைய ராஜ்ஜிய கொள்கைகளில் நீங்கள் எந்த அளவுக்கு மாற்றம் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய இராணுவ தேவை குறையும். இந்த உலகில் இராணுவம் இல்லாத தேசங்கள் இருக்கின்றன. இப்போ உடனே என்னால் பேர் சொல்ல முடியல, ஆனால் எந்தெந்த நாடுகளில் தேசம் இல்லை, இராணுவம் இல்லை என்று நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா வரும். அவர்களுக்கு எப்படி இது சாத்தியமானது? நீங்கள் பகிர்வு, இந்த டிஸ்ட்ரிபியூஷன், இந்த பகிர்வை நீங்கள் முறைப்படுத்தினால், பகிர்வு என்றால் உணர்வு பகிர்வு, கலாச்சார பகிர்வு, இதை முறைப்படுத்தினால் இராணுவத்தின் தேவை மிக மிக குறைவாக இருக்கும். இராணுவம் இருக்கும் வரைக்கும் ஆயுதங்கள் தயாரிப்பது, வெடிபொருட்கள் தயாரிப்பது என்று ஒரு தொழிற்சாலை இயங்கிக் கொண்டிருக்கும். எப்படி சாராயம் குடிப்பவர்கள் இருப்பதற்காக மது ஆலை நடக்கிறதோ அதுபோன்று ஆயுதம் பயன்படுத்துவதற்காக ஆயுத தொழிற்சாலைகள் இருக்கும். இந்த ஆயுத தொழிற்சாலைகளும் மது உற்பத்தி தொழிற்சாலைகளும் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டன? இவைகள் தொடர்ந்து நீடிப்பதற்கான காரணங்கள் என்ன? சற்று விரிவாக சிந்தித்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை குறித்து நான் பேசுவோம். நன்றி, வணக்கம்.